திமுக தன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போராட்டம். இனி நான் வேணா சொல்லுவேங்க, இந்த தாவேக அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக பாதியிலே அவங்க வீட்டை விட்டு கிளம்பணும், மக்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு நிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் போராட்டம் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க திமுக. என்னடா விக்கி, மக்களுக்காக போராட்டினா நீ வந்து இப்படி சொல்கிறியே, திமுகவை உனக்கு பிடிக்காது, தாவேக்காக இப்படி முட்டு கொடுக்குறியே அப்படிலாம் யாரும் கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி திமுக இதே மாதிரி போராட்டமோ நல்லதோ செஞ்சுருந்தால் நம்ம யாருமே கேட்க போகிறது கிடையாது. இவங்க ஏன் இப்போ இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு புகைப்படம்லாம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புகைப்படத்தை காண்பித்து நீ இப்படிலாம் கெட்டவனாக இருந்திருக்கியடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு புகைப்படத்தை எடுத்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ கில்லி சரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அமைச்சர் சரத்குமாருங்கிறாங்க. அவர் மாத்திரையா போதை மாத்திரையா அப்படிங்கிறது தெரியல, அவங்க குழந்தைக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லை அது போதை மாத்திரை மாதிரி ஒரு விஷயம் தானே, அதை அவர் செய்து காண்பித்து விட்டார் அல்லவா. அப்போ நீங்கள் போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி தானே வாரீங்க, அதனால் அவரை நீங்கள் உடனடியாக அமைச்சர்லேருந்து தூக்கி எறியணும். அப்படி இல்லைனா நாங்கள் எல்லாரும் போராடும் அப்படின்னு சொல்லி மாணவர் அமைப்பு, திமுகவினுடைய மாணவர் அமைப்புன்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள், இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஏகப்பட்ட இடத்துல, சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், அக்கா புரோட்டோகால் பிரியா அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்கெல்லாம் காவல்துறை ஒழிக, காவல்துறையினுடைய அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லி முழக்கமெல்லாம் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இவ்வளோ நாள் பார்த்த இந்த நியூஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நியூஸ், இதை அப்படியே மறந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்களுக்கே உண்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறத உருவாக்க வேண்டும். திமுக காரங்க சொல்கிறது என்ன, அமைச்சர் சரத்குமார் இல்லாட்டி இந்த கில்லி சரத் அப்படிங்கிறவர் போதை மாத்திரையை தான் பயன்படுத்தினார் அப்படின்னு அவங்க சொல்லலை. அதை ஏன் அவர் அப்படி போட்டார், அவர் முன்னாடியே போட்டாருங்க, அமைச்சராகிறதுக்கு முன்னாடி, அரசியல் தொடங்குறதுக்கு முன்னாடியே போட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அமைச்சராக போட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலக வைக்க வேண்டும். அப்படி இல்லைனா நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம். இது ஒரு சாம்பிள் தான். சேகர் பாபு அண்ணன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் எங்களை போராட்ட காலத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கீங்க, திமுகவுக்கு போராட வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. பட் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் நீ இழுத்துட்டு வந்ததுனால திமுகவை நீங்கள் தான் இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கீங்க, அதனால் நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதே மாதிரி திமுக ஆட்சியின் போது நம்ம யாராவது போராட்டத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நாள் போராட்டம் செய்ய முடியுமான்னு கேட்டால் அது எப்படி சார் முடியும்? அவங்க எவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் தெரியுமா. 5 தினங்களுக்கு முன்னாடி அதுக்குன்னு எஸ்ஓபிலாம் போட்டிருப்பாங்க. 5 தினங்களுக்கு முன்னாடி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், அங்கே ஒரு 100 பேர் கூடுவாங்க. அப்போ இவங்க கேள்வி கேட்பாங்க, 100 பேர் தான் கூடுவாங்களா, 150 பேர் வருவாங்களா, ஆர்ப்பாட்டத்துக்கு எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரப்போகிறீங்க, எந்த மாதிரியான பதாகைகளை ஏந்த போகிறீங்க, இது வந்து ரொம்ப பெரிய அளவில் மத மோதலையோ இல்லாட்டி அங்கே மனித பிளவுகளை ஏற்படுத்துமா அப்படிலாம் சொல்லி பல கேள்விகள் இந்த காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து கேட்கப்படும். அதன் பிறகு தான் இந்த போராட்டத்துக்கான அனுமதி அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. இது திமுக ஆட்சியின் போது. பட் நிறைய போராட்டத்துக்கு அனுமதியே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நாங்கள் நேற்று சொல்லிட்டோம்லாங்க, நாளைக்கு போராட்டம், நீ 28ஆம் தேதி சொல்லிட்டோம், 29ஆம் தேதி போராட்டம், இதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டும், ஏன் எங்களை போலீஸ் போராட அனுமதிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரே, போன முறை நீங்கள் அப்படி சொல்லலையே சாரே, 5 வருஷம் நீங்கள் தானே சாரே ஆட்சியில் இருந்தீங்க, அந்த நேரத்துலலாம் 5 நாட்களுக்கு முன்னாடி போராட்டத்துக்கான அனுமதி வாங்கியிருக்கணும், அதனால தான் போராட்டத்தை நாங்கள் அனுமதிக்கல, இல்லாட்டி மக்கள் போராட்டத்துக்கு என்றைக்குமே நாங்கள் செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த தடவை அவங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா, அவங்க போராடிட்டாங்க. அவங்க போராடும்போது சில விஷயங்கள் நம்ம காணிக்கணும்ல, விஷுவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம காண்பிக்க வேண்டும் அல்லவா. திமுக காரங்கள்லாம் சேர்ந்து கில்லி சரத் அவர்கள் என்ன செஞ்சாரோ அதே மாதிரியே விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் வேணால் பாருங்களேன். இவனை எல்லாத்தையும் இப்போ அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, அவராவது ஐபிஎல்ல குழந்தைக்கு டேப்லெட் அப்படிங்கிறாரு, இல்லாட்டி அது போதைப் பொருளாக ஏதோ ஒன்று, அது உளவுத்துறை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக வழக்குகள் அப்படிங்கிறது தொடரப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமும் காவல்துறை அதிகாரிகளும் விசாரிச்சுட்டாங்கன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட போகுது. ஆனால் இதை காரணமாக வச்சு திமுக நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிற பெயரில் எல்லாருமே அதே மாதிரி மொபைலில் ஏதோ மாத்திரையை ஒட்டி போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஐயா, இதெல்லாம் சரியில்லையா, இதெல்லாம் மக்களுக்கு தவறான எண்ண ஓட்டத்தை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் திமுக அப்படிங்கிறது தான்.
கொஞ்சம் நாட்களாகவே ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஆட்சி அவ்வளோலாம் நிற்காதுங்க, அது உடனே கவிழ்ந்துடும், நம்ம ஆட்சி தாங்க நடந்துட்டு இருக்கு, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நாம் எந்திரிச்சிருவோம், நாம் யார், கண்டிப்பாக நம்ம ஆட்சி தான் இங்கே நடக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. நானும் யோசிப்பேன், இந்த மனுஷன் இவ்வளோ பெருசாக சொல்லிட்டே இருக்காரு, அப்படி என்ன ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ தான் தெரியுது, இப்படி ஏதாவது பிரச்சனையெல்லாம் உருவாக்கி அடுத்தடுத்ததாக இப்போ கரெக்டாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, திருச்செந்தூரில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் உடனடியாக ஒரு கேட்டை திறந்து விட வேண்டும், அப்படி மட்டும் திறக்கலை என் தலைமையில் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. சார், இந்த திருச்செந்தூரில் காசு கொடுத்து கருவறைக்கு வர கூட்டிகிட்டு போகிற அந்த ஊழல்லாம் ஒழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசலை. அதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னைக்காவது திருச்செந்தூர் அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு போயிருக்காரான்னு ஒன்று கேட்டு பாருங்கள். அப்படி போனார்னா அவர் வெளியில் வந்துடுவாரான்னு கேட்டு பாருங்க. இதெல்லாம் அவரால் நிவர்த்தி பண்ணவே முடியாதா? திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நாங்கள் கேட்குறோம்ப்பா, எங்கள் ஊர்லேருந்து 14 கிலோமீட்டர் செட்டியாபத்துலேருந்து நான் சொல்கிறேன், அந்த திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு வழித்தடமும் அங்கே சரியாக செய்யாமல் கடற்கரையிலிருந்து இங்கிட்டு வர்றதுக்கு அம்பிட்டு நேரம் நம்ம ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த இடத்துக்குள்ளே. மொட்டை அடிக்கிறதுக்கு போகிறதுக்கான வழியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாக இருக்கும். இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் போராடி இருக்கலாம், இல்லாட்டி இந்த திருச்செந்தூரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து போகிறாங்க, அவ்வளோ பேர் நிம்மதி கிடைக்கும், நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலுக்கு வராங்க. அப்படி வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? அங்கே தண்ணீர் வசதி எவ்வளோ தூரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் எனக்கு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் திருச்செந்தூரில் இந்த மாதிரியான அந்த கதவு திறக்கப்படவில்லை என்றால் உடனடியாக போராட்டத்தில் குதிப்பேன். போராட்டத்தில் குதிச்சிட்டாங்களா? அடுத்தடுத்த இதே மாதிரி பல போராட்டங்கள் நடக்கும். அப்போ தாவேகாவை சார்ந்தவர்கள் இல்லாட்டி தாவேகாவினுடைய உண்மையான நிர்வாகிகள், தொண்டர்கள், நான் வந்து விர்ச்சுவல் வாரியர், நான் வந்து விஜய் அண்ணாவுக்கு பிடிச்சவன், நான் எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னென்னா, கடந்த 5 வருடங்கள் போராட்டமே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நம்ம பார்த்தோம். அதற்கு காரணம் கையாலாகாத அதிமுக தான். அதிமுக மட்டும் எதிர்க்கட்சியாக இருந்து திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்வினையாற்றி, அவங்க நல்லது செய்தால் எதிர்வினையாற்றி சொல்லலை, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பான விஷயங்களும், இங்கே நடந்த சட்ட ஒழுங்கும் அதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றி இருந்தார்கள் என்றால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆதரவாக எந்த அளவு மக்கள் இருந்தாங்களோ அந்த ஆதரவு அப்படியே அதிமுகவுக்கு போயிருக்கும். ஆனால் அதிமுக என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய கட்சியை பாதுகாப்பதற்காக உள்கட்சி பூசல் இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிஸியானதுனால அவங்களால அதை வந்து கிராஸ் பண்ண முடியலை. அந்த மக்கள் மனசில் மக்களுக்கான போராட்டம் அப்படிங்கிறத பெரிய அளவில் மக்கள் முன்னாடி அவங்களால கொண்டு போக முடியல. இன்றைக்கி கூட விஜயபாஸ்கர் அவர்கள் அவ்வளோதான் ராஜினாமா பண்ணிட்டார். நான் என்ன கேட்குறேன், தாவேக அரசாங்கத்துக்கு நீங்கள் பல கட்சியிலிருந்து ராஜினாமா செய்யக்கூடிய நபர்கள், அவங்க எம்எல்ஏலாம் வந்துருங்கப்பா, இங்கே வந்துருங்க, மதிமுக வந்துருச்சு, ஏகப்பட்ட பனையூரில் வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்களாம், மாற்று கட்சியினர் வந்து தாவேகாவில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த கட்சி டைலூட் ஆயிராது? இந்த கட்சி மாற்றத்துக்கான கட்சியாகத்தானே இருந்துச்சு. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு வாஷிங் மிஷின் கட்சியாக மாறிடுமோன்னு பயமாக இருக்கே. ஏன்னா ஊழல் செஞ்சவங்க இல்லாட்டி பெரிய அளவில் இவ்வளோ நாள் நம்ம மக்களுக்காக நல்லதே செய்யாதவங்க தாவேகால வந்து ஜாயின் பண்ணி மட்டும் நல்லது செய்ய போகிறாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதா? அப்போ இவ்வளோ நாள் தாவேகாகவே கொடி பிடித்தவர்கள், விஜய் அவர்களுக்காகவே ஆதரவாக நின்றவர்கள், களமாடியவர்கள், முகம் தெரியாத நண்பர்களுடன் உறவுகளுடன் சண்டை போட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுவே ஒருவேளை தாவேகாக்கு பேக்ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கான பிளானை தாவேகா போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இதுக்கு நடுவில் இந்த போராட்டமாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இனிமேல் கூடும், பயங்கரமாக கூடும். நான் 50வது நாட்களுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் 5 மாதம் நீங்கள் எந்த வேலையும் செய்ய விடாமல், எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை பற்றி மட்டுமே மக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், ஆளும் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற நியூஸ் மட்டும் எதிர்கட்சிகளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அக்கா கனிமொழி அவர்கள்லாம் உட்காந்து ட்வீட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னப்பா இது இவ்வளோ இடத்துல பிரச்சனைகள், ஐயோ ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் முன்னாடி நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் அமைதியாக கூட எங்களுக்கு போராடுறதுக்கு இங்கே வாய்ப்புகள் அமைத்து தரப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்கா போன ஆட்சியில் அமைதியாக இல்லைக்காய், சும்மா ஏதாவது ரைட்டப் எழுதினாலே நீ வந்து பெரிய அளவில் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற வேண்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல, அப்போல்லாம் அக்கா அமைதியாக இருந்தாங்க, இப்போ அக்கா பொங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இருக்குது, இல்லாட்டி தாவேக்கா மறுபடியும் அவங்களுடைய முன்னிலையில் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, திமுக வேலிடான ரீசன்ஸுக்கு போராடி கொண்டிருக்கிறார்களான்னு கேட்டால் இந்த இடத்துல இதை வேலிடாக அவங்க மாற்றிடுவாங்க. நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராகத்தான் போராடினோம், போதைப் பொருள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அமைச்சர் சரத் அவர்கள் செய்தது தவறு தான், உடனடியாக மா சுப்பிரமணியம் அவர்கள்லாம் வந்துட்டார். ஐயா, நீங்கள் வந்து வாக்கிங் ஜாகிங்லாம் போவீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கீங்களே, அவர் மட்டும்தானா? பொன்முடி அண்ணன் வந்துட்டாங்க.
ஐயா பொன்முடி அவர்கள்லாம் வந்து என்னப்பா இது அரசாங்கம் நடத்துறீங்க, எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்கேப்பா, போதைப் பொருளை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர் இப்படிலாம் செய்யலாமாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார். இதை விட இப்போ சிபிஐயினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், இந்த ஆட்சி அவ்வளோதான், 3 மாசத்துல இந்த ஆட்சி முடிஞ்சிடும். இப்படிலாம் சொல்றது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய உயரத்துக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்றார். நியாயமான விஷயம். ஒரு தலைவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பண்புகள் இருக்கும். அந்த பண்பில் யாரை பற்றியான வன்மமும் இருக்காது, யாரை பற்றியான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி பொய்யான எதிர்ப்பு அப்படி எதுவுமே இருக்காது. சட்ட முறைப்படி ஒரு ஆட்சி அமைந்து விட்டது என்றால் அதை பாராட்டக்கூடிய மனசு அந்த தலைவனுக்கு இருக்க வேண்டும். ஆனால் சட்ட முறைப்படி இந்த அரசு அமைந்தாலும் ஆதரவுகள் பெருவாரியாக குவிந்தாலும் இதெல்லாம் தாங்காதுப்பா, இன்னும் 3 மாதம் அதுக்கு பிறகு நாம தான், யாரோ உங்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க சார், யாரோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் மக்கள் முன்னாடி இதை பேச 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 மக்களுக்கு வெறுப்பாக மாறிக்கிட்டே இருக்குது. என்ன வெறுப்பு? அதான் புது மாற்றம் வந்திருக்கு, நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி சாபம் போட்டுட்டு இருக்கீங்களே தலைவரே, இதெல்லாம் சரியா தலைவரே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இந்த தாவேகாவினுடைய தொண்டர்கள் இல்லாட்டி அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சிகிச்சையை அனுமதியின்றி வீடியோ ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினால் நடவடிக்கை, சுகாதாரத்துறை எச்சரிக்கை. ஏன் தெரியுமா? போலியோ சொட்டு மருந்து தாவேகாவை சார்ந்த சில நபர்கள் நாங்களும் போட்டிருக்கோம் நாங்களும் போடுறோம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எதெல்லாம் ரீல்ஸ் எடுக்கணும்னு விவஸ்தையே இல்லையாடா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் தலைவருக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு அசிங்க பெயரை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரியான நபர்கள் தான். இந்த மாதிரியான நபர்களால் தான் திமுகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே கூப்பில் போய் உட்காந்துச்சு. அதாவது இந்த இன்டர்நெட் அடியாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஒரு மாதிரி இந்த லைக்ஸ் வெறி பிடித்தவனுங்க, கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க திமுகவில். அதெல்லாம் கேட்டு கேட்டு மக்கள் புளிச்சு போய் ஒரு கட்டத்தில் திமுகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ தாவேகாக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையும் எதிர்வினை இருக்கக்கூடிய வினைகள் தான். அந்த எதிர்வினை உங்களை பாதிக்குதோ என்னமோ கண்டிப்பாக தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை பாதிக்கும். அந்த கட்சியை பாதித்தது என்றால் மாற்றத்தை விரும்பி எல்லோருமே ஏமாற்றமாக மாறிவிட்டோமோ, ஏமாற்றம் அடைந்து விட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும். அதுவே எதிரிகள் ஜெயிப்பதற்கு காரணமாக மாறிவிடும். மாற்றமே வேணாம்யா, அந்த 2 பேரே போதும்பா, ஒன்று அதிமுக இல்லாட்டி திமுக அப்படின்னு சொல்ற மனநிலைமைக்கு கூட மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சு தெரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்தடுத்ததா வெற்றி வாகை சூடலாம். அப்படி இல்லைன்னா கூப்பு கன்ஃபார்ம் அக்கா, கூப்பு கன்ஃபார்ம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.